ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூனி கருவாட்டு குழம்பு. இந்த கூனி கருவாட்டு குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ஆறுமதி ஆர் செவனக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எப்படி குழம்பு வைக்கிறேன்றத நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் இந்த குழம்புல என்னென்ன சேர்த்துருக்குன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு செம்பு தண்ணி எடுத்து நல்லா வெதுவெதுன்னு சட்டியில் காய வச்சு அதில் இந்த கூனி கருவாட்டை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஊறட்டும். ஊறுனா தாங்க இதில் இருக்கிற மண் கழிவுகள்லாம் கீழே இறங்கும். அப்போ நல்லா அலசிடணும். குழம்பு வைக்கிற சட்டியை தாங்க அடுத்து எடுத்துருக்கிறேன். இந்த குழம்பு வைக்கிற சட்டியில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், கடுகு சேர்த்தாச்சு. பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 12 to 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கிளறிக்கங்க. நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்திங்கனாக்காங்க ருசி கூடிக்கிட்டே இருக்கும். அதோட 1 ஸ்பூன் சோம்புத்தூள் இதுதாங்க அந்த குழம்புக்கு மெயின் சோம்புத்தூள். இதை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இதோட அடுத்து என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி. நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிறேன். நாட்டு தக்காளி தாங்க இதில் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நாட்டு தக்காளி சேர்த்துக்கங்க. இந்த நாட்டு தக்காளி நல்லா வணங்குறதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்க்கணுங்க. அது கொஞ்சமாக எடுத்து அதை உப்பு போட்டு அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறிங்கன்னா அது நல்லா வணங்கிடும். நாட்டு தக்காளின்னா சீக்கிரமாகவே அது வணங்குங்க. அதனால் நல்லா வணங்கட்டும். அது மூடி போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வணங்கிடும். இந்த மாதிரி கசன்னு நல்லா வெந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற அடுத்து என்ன பொருள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் தாங்க சேர்க்கணும். கத்திரிக்காயை சேர்த்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ இதில் மாங்காய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதனால் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான புளிக்கரைசலை ஊற்றணுங்க. அதுக்கு ஒரு எலுமிச்சை துண்டு அளவு புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி வேற வச்சுருக்கிறேன். கரைச்சி வச்ச புளிக்கரைசலை இதில் ஊற்றணும். இந்த மாதிரி புளிக்கரைசலை ஊற்றிட்டு அதில் அந்த புளிக்கரைசல்லே கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேகட்டுங்க. ஏற்கனவே நம்ம இதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்குறோம். ஏன்னா கருவாட்டுக்கு அதிகமான உப்பு சேர்க்கக்கூடாது. கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். அதனால் அளவான உப்பு நம்ம போட்டிருக்குறோம். ஒரு கொதியட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 சில்லு தேங்காய் எடுத்துருக்கிறேன். எனக்கு துருவுறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால் சில்லாக எடுத்துட்டேன். அந்த சில்லை சின்னதாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துட்டேங்க. ஜாரில் சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கிறணுங்க. அப்போ தான் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கு, இல்லைன்னா ரசம் மாதிரி ஆயிரும். அதோடு சேர்த்து வீட்டில் அரைச்ச வீட்டு குழம்பு தூள் தாங்க அது. வீட்டில் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் 1 கிலோவுக்கு. அந்த மிளகாய் தூளை தான் இதில் 3 ஸ்பூனு, எனக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ உரப்பு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் குழம்புல இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் 1 செம்பு தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க வைக்கணுங்க. இந்த குழம்பு மெயினாக பாருங்கள், ஒரு மூடியை போட்டுட்டிங்கன்னா அது கொதிக்க வர ஆரம்பிச்சிடும். இதோட கொஞ்சமாக உப்பு சேருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூடியை போட்டு விட்டுருங்க. மூடியை போட்டுட்டிங்கன்னா மூடியை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கமன்னு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதிஞ்சு வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெந்து மேலே மிதக்குங்க. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ். அதுதான் நல்ல குழம்பு காஞ்சிருச்சான்னு கேட்பாங்க கிராமத்தில். அந்த குழம்பு என்னென்னா ஆடை விழுந்திருக்கணும். அந்த ஆடை விழுந்திருக்க என்னென்னா எண்ணெய் மேலே மிதக்கும். குழம்பு சிம்மில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க அந்த எண்ணெய் மேலே மிதக்கும். அந்த மேலே மிதக்கிறப்ப தாங்க நல்லா கருவாட்டை 4 அலசு அலசிக்கோங்க. 4 5 உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி அலசிட்டு கருவாட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா குழம்ப கிளறி விட்டுக்கோங்க மக்களே. கிளறி விட்டுட்டு நல்லா பாருங்கள் எப்படி ஐர மீன் மாதிரி மிதக்குது பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறம் குழம்பே சும்மா சூப்பராக இருக்குதுங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடிடணுமுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னா கொதி வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுக்கோங்க குழம்பு.
மூடியை போட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாசனைங்க. கருவாட்டு குழம்பு தெருவே மணக்கும். இந்த கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் வச்சு பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. அப்படியே இன்றைக்கி இங்கே பாருங்க எனக்கு நாக்கில் எச்சி ஊறுதுங்க. இந்த குழம்ப வச்சுக்கிட்டே நான் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்குது. எவ்வளோ இங்கே பாருங்க பார்த்தீங்களா? என்னம்மா பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க இந்த கருவாட்டு குழம்பு. நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு நல்லா அடிமைங்க. நல்லா சாப்பிடுவேன். வீட்டில் எல்லாருமே கருவாட்டு குழம்புண்டா ஒரு கை சோத்து எச்சா சாப்பிடுவோம் இந்த குழம்புக்கு. நல்லா சளிக்கு நல்லது. அதனால் நீங்களும் வச்சு இதே மாதிரி வச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு கொடுங்க மக்களே. மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு. தேங்க்யூ.